அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு அரசாங்கமே நடந்திருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைனான்சிங்கில் இந்த குழந்தைங்கள் இந்த பெண்களுக்கு எல்லாருக்கும் வந்து பணம் கொடுக்குறாங்க. பணம் கொடுத்துட்டு கட்ட முடியல அப்படின்னா பாலியலாக அவங்கள சுரண்டுறது, அவங்கள வீடியோ எடுக்கிறது, அவங்கள இது பண்ணுறது, இது ஒரு பக்கம் நடந்திருக்கு. கொடுக்காத ஆம்பளைங்க, நிலத்தை கொடுக்காத ஆம்பளைங்க, ஒன்று பணத்தை கொடுக்க முடியலைன்னா நிலத்தை எழுதி கேட்பாங்க, நிலத்தை கொடுக்க முடியலைன்னா அந்த ஆம்பளைங்களை அடிச்சு கொண்டுறது, இது ஒரு பக்கம். இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு அந்த ஊரில். நீங்கள் அந்த லோக்கலில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அவன் கடன் கட்ட முடியாமல் ஊரை விட்டு ஓடி போனவங்க, நிலத்தை விட்டுட்டு ஓடி போனவங்க, பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டு ஓடி போனவங்க நிறைய ஆம்பளைங்க இருக்காங்களா அந்த ஊரில். கடைசியில் அந்த பெண்களை பாலியல் வல்லுறவு பண்ணியோ ஏதோ இது பண்ணி அவங்களுக்கான இதை வந்து முடிச்சுக்கிறாங்க, அவங்க அந்த கணக்கை தீர்த்துக்கிறாங்க. அப்படி குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்கான். அந்த ஊரில் இருக்கிறவன் அந்த கோயில் பிணக்கோயிலுக்கு போகவே மாட்டாங்களாம். அந்த அதாவது தட்சிண கர்நாடகான்றான், தட்சிணம்னா தெற்குன்னு அர்த்தம். தெற்கு கர்நாடகா முழுவதும் இருக்கிற மக்கள் போகவே மாட்டாங்களாம் அந்த ஊருக்கே. அப்போ வெளியூரில் இருக்கிறவன் தான் தெரியாமல் வரும். அப்போது பெண்களை குறிவைத்து அடிப்பது, அவமானப்படுத்துவது, காலி செய்வது, பாலியல் பண்டமாக பயன்படுத்துவது,